Hi friends, welcome to Tutors Funny Tamil. நீங்கள் நம்ம சேனல் ஜாம் எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாங்கள் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ கூகுள் சர்ச்சில் போய் ஜாம்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா இந்த லிங்க் வரும். இதை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஒரு ஆஃபிஷியல் சைட்டுக்கு போவீங்க. இதில் உங்களுக்கு எந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணணுமோ அந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். லினாக்ஸ்னா லினாக்ஸ், மேக்ஓஎஸ்னா மேக்ஓஎஸ், விண்டோஸ்னா விண்டோஸ் மிஷினுக்கு. ஓகே, இப்போ நான் வந்து விண்டோஸ் தான் என்கிட்ட இருக்குது, அதனால் விண்டோஸை நான் செலக்ட் பண்ணுறேன் ஆப்ஷனை. ரைட், இதை கிளிக் பண்ணால் இந்த டவுன்லோட் வந்து ஸ்டார்ட் ஆகும். இது ஒரு கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் ஆகும். இப்போ நீங்கள் டவுன்லோட் வில் பி ஸ்டார்ட் ஆட்டோமேட்டிக்கலின்னு சொல்லி ரைட் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். அது ஆட்டோமேட்டிக்கலி அப்படி ஸ்டார்ட் ஆகணும்னா இந்த கிளிக் பண்ணுங்கள். இந்த ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது ஒரு 150 MB தாங்க. இதை டவுன்லோட் பண்ண வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இது டவுன்லோட் ஆகிறது வரையும். ஓகே ரைட், இப்போ டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. இப்போ நான் க்ளோஸ் நான் வந்து டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் வரேன். இப்போ டவுன்லோட் ஆகி முடிஞ்சு இதை போய் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ரைட், இப்போ இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிப்போம். டபுள் கிளிக் பண்ணுவோம். ரைட், இப்போ டபுள் கிளிக் பண்ணோம்னா உங்களோட ஜாம் வந்து உங்களோட மெஷினுக்கு டவுன்லோட் பண்ண இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிக்கும். கிளிக் ஓகே, நெக்ஸ்ட் பண்ணுங்கள். இங்கன்னா சி டிரைவ்லேயே நீங்கள் இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க. இப்போ சி டிரைவ் தான் நம்ம வந்து சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது வந்து சி டிரைவில் தான், வேறு டிரைவில் இன்ஸ்டால் பண்ணாதீங்க. நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அதுதான். அதே பார்த்து கொடுத்துட்டு இங்கிலீஷ் லாங்குவேஜ் இங்கிலீஷ் அதை அப்படியே வச்சுட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஜாம் வந்து உங்களோட மெஷினில் இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிக்கும். இது கொஞ்சம் சிறிது நேரம் ஆகும் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. அதில் எல்லா பேக்கேஜஸ் ஃபைல்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ரைட், இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சிங்க பாருங்கள். இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபினிஷ் இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அது ஃபினிஷ் ஆகிடும். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும் இந்த மாதிரி டயலாக் பாக்ஸ். இந்த டயலாக் பாக்ஸில் நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களுக்கு அப்பாச்சியையும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும், MySQLையும் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ அப்பாச்சியில் தான் நம்மளுக்கு வந்து நம்மளோட சர்வர், MySQL டேட்டா பேஸ் இருக்கும். இப்போ PHP லாராவெல்லாம் ரன் பண்ணுறதுக்கு அப்பாச்சி சர்வர் தேவை. ரைட், ஓகே, MySQL டேட்டா பேஸ் ரன் பண்ணுறதுக்கு MySQL சர்வர் தேவை. ரைட், இப்போ இந்த கிளிக் பண்ணால் அந்த போர்ட் கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ MySQLையும் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதுக்கான போர்ட்டையும் கனெக்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த எல்லோ ஆக்சஸ் கொடுங்க, அப்படின்னா அந்த போர்ட்டும் கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ ரெண்டு அப்பாச்சி சர்வர் அண்ட் MySQL ரெண்டுமே கனெக்ட் ஆகிடுச்சு. இல்லை MySQL அட்மினுக்கு போனீங்கன்னா உங்களோட டேட்டா பேஸை பார்த்துக்கலாம். இதுதான் உங்களோட டேட்டா பேஸ் சர்வர். இந்த மாதிரி தான் உங்களோட டேட்டா பேஸ் சர்வர் இருக்கும். இதை நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரைட், இவ்வளோ தாங்க நீங்கள் செய்யக்கூடிய விஷயம். ரைட், அப்பாச்சி MySQL எல்லாம் சரி இப்போ உங்களுக்கு. ரைட், இவ்வளோ தாங்க செய்யணும். இப்படி தான் நீங்கள் ஓப்பன் பண்ணணும் MySQL சர்வரை வந்து. இப்போ ஸ்டாப் பண்ணணும், ஸ்டாப் பட்டனை கிளிக் பண்ணி ஸ்டாப் பண்ணலாம். இங்கே பாருங்கள் உங்களோட டாஸ்க் பாரில் இந்த மாதிரி தான் ஓப்பன் பண்ண இந்த மாதிரி டாஸ்க் பாரில் காட்டும். இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து இந்த மாதிரி ஹைட் ஆயிடும். இதை திரும்ப ஓப்பன் பண்ணணும்னா இதை திரும்ப கிளிக் பண்ணிங்கன்னா இதில் போய் டாஸ்க் பாரில் இதை கிளிக் பண்ணிங்கன்னா டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இதை திரும்ப டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து க்ளோஸ் ஆகிடும். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் இதை மேனேஜ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.